ஹாய் வசப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பைக் ரிவ்யூ பார்க்க போறோம்? ஆல்ரெடி தமிழில் பார்த்தோம்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R நியூ மாடல் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா டுவெல் டிஸ்க், இது டுவெல் சேனல் ஏபிஎஸ் வர வேரியன்ட். ஸோ அந்த ஃபுல் ரிவ்யூ பார்க்க முடியாது. எப்பயுமே நம்ம சேனல் ஒரு ஷார்ட்ஸ் ரிவ்யூ பார்த்துவாங்க. அப்புறம் நம்ம ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் அழகுவலி ஷோரூம் ராமேஸ்வரம். அவங்க தான் நீங்கள் நம்மளுக்கு பைக்கை ரிவ்யூ பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டீட்டெயில் இல்லை ப்ரைஸ் எதுவும் உங்களுக்கு பைக் எதுவும் புக் பண்ண போறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஷோரூம் கால் பண்ணி மறக்காம பைக் எது வேணும்னா புக் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லான்ச் சேனல் இப்போ வர பார்த்தீங்கன்னா இதான் ஃபாஸ்டஸ்ட் 125cc செக்மெண்ட் ஹீரோ தரப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா 0-60 0-80 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் அட்டன் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 0-60 பார்த்தீங்கன்னா 5.9 செகண்ட்ல அட்டன் பண்ணும். ஸோ அவங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்டஸ்ட் பைக் மட்டும் இல்லாமல் 120cc இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் லுக்கிங் பைக்காகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பைக்கோட இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆகியிருக்காங்க தான் நான் சொல்லணும். செகண்ட் ஜெனரேஷன் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 பொறுத்தளவு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2026 அப்டேட் ஆன நியூ மாடல் வண்டி. இன்னும் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு சிங்கிள் சேனல் வேரியன்ட் இருக்குது, சிங்கிள் சீட் வேரியன்ட் இருக்குது, ஏபிஎஸ் இல்லாத வேரியன்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா டுவெல் டிஸ்க் இது டுவெல் சேனல் ஏபிஎஸ் வச்ச வேரியன்ட் இந்த வேரியன்ட் இருக்குது. இதில் ஒரு சில அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லுக்கில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைங்க. நம்மளுக்கு வண்டி வந்து 2024 எப்படி லான்ச் ஆச்சோ அதே சேம் லுக் தான் இன்னமும் கேரியான் ஆகுது. அந்த ஒரு ஜெட் 900 அண்ட் டுக்காட்டியில பார்த்துருக்க அந்த சேம் பிக் பைக் லுக் தான் இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு, கேரியான் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ல இருக்குது. ஸோ நம்ம ஸ்க்ரீன்ல இப்போ பார்க்குறோம் அப்படின்னா ரெட் கலர், கிரீன் கலர் இருக்குது. அது போக ஒரு ஒயிட் கலர் சில்வர் கலர் கோட்டிங்ல ஒரு கலர் இருக்குது. மொத்தம் 3 கலர்ல இந்த வண்டி வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லுக் சேம் அந்த 2 டிஆர்எஸ் வந்துருது. அது போக அந்த எல்இடி ஹெட்லாம்ப் வந்துருது. இது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஹெட்லாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ள மேனேஜ் பண்ணலாம். பட் ஹைவேல போறப்ப நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் மாட்டி தான் ஆகணும். ஓகேவா? நிறைய பேர் இந்த வண்டியை டூரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் முதல்ல இந்த வண்டியை தான் டூரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் போட்டு தான் ஹைவே டூரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். மத்தபடி சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம் நம்மளுக்கு போதுமான பவராகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயினான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. முதல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் குட்டியோண்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச் எல்சிடி கலர் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து குட்டியா இருக்கனால இந்த இடம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வண்டி போல்ட் ஆகும். இந்த இடத்துல மட்டும் குட்டியா கியூட்டா இருக்கும், சம்மந்தமே இல்லாத மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா போல்ட் ஆகி விட்டுருக்காங்க இந்த இடம் பாக்குறதுக்கு. இப்பதான் வண்டி ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஒரு பெரிய பைக் பாக்குற லுக் மாதிரியே இருக்குது. நான் உள்ள வண்டியோட அப்டேட் போற முன்னாடி ஸ்கிரீன் இது அப்பதான் இந்த இடத்துல குட்டியா கியூட்டா இருக்கும். நம்மளோட வண்டியில எல்லாம் அதனாலதான் நான் வைசரப்பட்ட மதிச்சிருப்பேன் டிஸ்பிளேலாம். அது பாத்தீங்கன்னா குட்டியா கியூட்டா ஷார்ப்பா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பைக் ஏற்றாப்புல நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்ததுனால பார்க்க நீட்டா நல்லா லுக்காக இருக்குது. இதுக்கு நம்ம வைசர் போட தேவையே இல்லை. கீழே வந்தோம்னா ஃப்ரண்ட் மக்காட் நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ரெட் கலர்ல வந்துடும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக் கலந்த டியூன் கலர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வச்சிருக்க பிளாக் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிரே வித் பிளாக் கலந்தாப்புல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக் அந்த கலர்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இந்த கிராபிக்ஸ். ஸோ இதுல வந்து கிராபிக்ஸும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அப்டேட் நிறைய பண்ணிருக்காங்க. அவங்க ஒன்னொன்னா பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா சேம் அந்த டெலஸ்கோபிக் ஃபோர் தான் இன்னும் கேரியான ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா டுவெல் டிஸ்க், இது டுவெல் சேனல் ஏபிஎஸ்ல வந்துடும். நம்ம வச்சிருக்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சிருக்க வேற நம்ம வச்சிருக்க இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப்ல லாயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 19 இன்ச் பை 90 17 இன்ச் வீல் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல இல்லை ஹீரோ குரூப்ல கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ குரூப்புக்கு மாறி இருக்காங்க. டிஸ்க் சைஸ்லாம் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய ஓன் பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பொறுத்தவரை 3D பிரிண்ட்ல வந்துடும். ஸோ பிளாக் வித் ரெட் டியூவல் டோன் கலர்ல கொடுத்துருக்காங்க. 125R அந்த 125 பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஆர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் இபிடி. ஸோ இந்த இன்ஜின் கேஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்குது. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர்ல வரும், அது அழுக்காயிரும். பட் இது பிளாக் கலர் நல்லா நீட்டாகவே இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல் பிளாக் ஆக்கியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டோனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரியர் பார்த்தீங்கன்னா சேம் 120 செக்ஷன் தான் வருது. இந்த 125cc இதுக்கு மட்டும் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் டயர் வந்த புதுசுல இருந்து இப்போ அப்படியே கேரியான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஸ்கும் வச்சு டுவெல் சேனல் ஏபிஎஸ்ல கேரியான் ஆகுது.
ஸோ ரியர் டயர் செக்ஷன் மொத்தத்தில் 125/80 17 இன்ச் வீலில் வந்துடும். சீட்டோட கம்ஃபர்ட்னு பொறுத்த அளவு ரைடருக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டாக இருக்கும், பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஒன்ஸ் உங்கள் பில்லியன் வந்து உட்கார வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேரி கார்டும் வராது. ஃபுட்ரெஸ் வந்து ஷோரூமில் நம்ம வந்து அடிஷ்னலாக போகிற மாதிரி தான் வரும். வண்டி ஸ்டாக்லேயே ஃபுட்ரெஸ் வராது. அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க, லேடிஸ் ஃபுட்ரெஸ் வேணும்னா உங்கள் பில்லியன் உட்கார வச்சு பார்த்துக்கிறங்க. பட் சீட்டோட கம்ஃபர்ட்டெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ டேங்கோட சைஸ்ன்னு பொறுத்தளவு 10 லிட்டர்ஸ் டேங்க் வந்துடும். ஹீரோ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 66 கிட்ட மைலேஜ் கிளைம் பண்ணலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு ரியல் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 60 கிளைம் பண்ணலாம். எனக்கு 63 எனக்கு கொடுத்துருக்குது ஹைவேல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு 55, 60, 63 நல்ல ஒரு மைலேஜாக இருக்கும். 10 லிட்டர்ஸ் டேங்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் ரிசர்வில் வந்துடும், 1.5 கிட்ட ரிசர்வ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஹீரோடைய லோகோ வந்துடும். ஸோ இது பார்த்தா 2 டிஆர்எஸ் அழகாக இருக்கும். சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஹெட்லாம்ப் இருக்கும். ஹைவேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாக்லாம் போட்டுக்கிறோங்க. நண்டி பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி ஹெட்லாம்பில் வந்துடும். டைலாமும் எல்இடி, ஹெட்லாம்ப் எல்இடி, இண்டிகேட்டர் எல்இடி வந்துடும். இதில் வந்து அசாரும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அப்டேட்னு பொறுத்த அளவு வண்டியோட இன்ஸ்டால் கன்சோல், முதல்ல இன்ஸ்டால் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டலில் இருக்கும், குட்டியோண்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச் எல்சிடி கலர் டிஸ்பிளே இப்போ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10/10 நேவிகேஷன், ரைடிங் மோட் வந்துடும். ஒரு பக்கா லோடான மிஷினாக இருக்குது. சேலஞ்சு எக்ஸ்ட்ரீம்னு போட்டு நம்மளுக்கு ஒரு டிசைன் ஓடி வருது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 12,000 ஆர்பிஎம் வரை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் பர்சன் நல்ல ரோடு அது மீன்ஸ்னா இதில் பார்த்தீங்கன்னா இயர் பஸ் இண்டிகேட்டர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டைமு, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்துடுது, கிலோமீட்டர் பர் ஹவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்துடும். சைடு சுற்றி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வண்டியோட வார்னிங்லாம் வந்துடும். நியூட்ரல் இது, இன்ஜின் இது, சைட் ஸ்டாண்ட் வார்னிங், ஏபிஎஸ் வார்னிங்கு, ஃபியூல் இது, லோ பீம், ஹை பீம், ஹெட்லாம்ப் இது, இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் இப்போ இதான் மூட் பட்டன். இதை வச்சா நம்ம இந்த டிஸ்பிளேல இந்த மோடை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ரோடு மூடில் இருக்குது, இப்போ பவர் மூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகோ. ஸோ நம்ம இந்த 3 மூடு கொடுத்துருக்காங்களோ. ஸோ ரோடு மூடுன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் லீனியாக தான் இருக்கும். அது பவர் மூணு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் பவர் நீங்கள் அங்கே தான் பார்ப்பீங்க. ஹைவேல டூரிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவர் போர்டு. இக்கோ மூணுனா நம்மளுக்கு வந்து மைலேஜ் ஓரியன்டாக இருக்கும். இக்கோ மூடில் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60, 63 நீங்கள் கிளைம் பண்ணலாம் மைலேஜ். வண்டியோட ரேஞ்சு, அதாவது பெட்ரோல் வச்சு எவ்வளோ தூரம் போகும் எல்லாமே காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, டேட்டு, கிளாக்கு, ஓடோமீட்ரு, ட்ரிப்ஏ, ட்ரிப்ஏக்கு வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் கிலோமீட்டர் பார், மைலேஜ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10/10 நேவிகேஷன் வந்துடும். சுவிட்சஸ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அசார் சுவிட்ச் இங்கே வந்துடுது. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பழைய மாடல் எக்ஸ்ட்ரீமுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா அசார் சுவிட்ச் இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச், செல்ஃப் சுவிட்ச் வந்துடும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் 125cc செக்மெண்ட்ல இதில் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் பை தாட்டல் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு கேபிள் எதுவும் வராது. ஒரு அப்போ நம்மளுக்கு 390 அப்படி போகிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட் பை தாட்டல்லாம் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 125cc ரைட் பை தாட்டல் கொடுத்துருக்காங்க. ரைட் பை தாட்டல்னா நமக்கு வந்து கேபிள் இல்லாமல் சென்சார் மூலியமா வண்டி வந்து சென்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குற தாட்டலுக்கு தப்பிலே பவர் எடுக்கும். அதான் ரைட் பை தாட்டல் சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். அதே லெஃப்ட் சைடு பொறுத்தளவு ஹை பீம், லோ பீம், பாஸ் சுவிட்ச் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மூடு பட்டன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 மூடு இருக்கும். இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து வைக்கல, ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்க இன்னும் கொஞ்சம் பல்காகவே தெரியும். ஸோ அதுக்கு மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கவர் தான். ஸோ டேங்க் வெளியே 2 எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் 125R நம்மளுக்கு நீட்டாக பேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட கலர்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எக்ஸ்ட்ரீம் 125 ரெட் கலர். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் இப்போ உள்ள எக்ஸ்ட்ரீம் 125 ரெட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட் மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக மெட்டாலிக் பிளாக், இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட், இது பார்த்தீங்கன்னா கிரே கலர். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் எப்படி இருந்துச்சோ அதே சேம் கீ தான். இந்த கீழே இருக்க அந்த லப்பர் மட்டும் போக பிஞ்சிடும். ஸோ அப்படியே ரியர்னு பொறுத்த அளவு நம்மளுக்கு சேம். இதில் பார்த்தீங்கன்னா டயர் ஹக்கரில் வரும். ஷோரூமில் இருந்தால் டயர் ஹக்கர் ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் நம்ம வண்டியில் காட்டுறேன். ரியரும் எல்இடி தான். எல்இடி ஹெட்லாம், எல்இடி டைலாம், அப்புறமேட்டில் அசார் சுவிட்ச் இருக்குது. ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் எல்இடி இண்டிகேட்டரும் வந்துடும். ரியர் பார்த்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன், முன்னாடி டெலஸ்கோபிக் நல்ல பெரிய சஸ்பென்ஷன் 33 mm சம்திங்கிட்ட வரும். ரியர் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன்.
சஸ்பென்ஷன் ஒரு கம்ஃபர்ட் பொறுத்தளவு ரைடருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பக்காவாக செட் ஆகும். பில்லியனுக்கு ஒன்ஸ் நீங்கள் உட்கார வச்சு பார்த்துக்கிறீங்க. ஏன்னா நம்மளுக்கு சேடியல் ஹைட் கூட, அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் பில்லியனுக்கு. டூரிங்க்கு யூஸ் பண்ணலாம். நான் இதுவரை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேகமலையான பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் போயிட்டு வர எனக்கு ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் இந்த வண்டி தான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு டூரிங் மிஷின் தான். ஹைவே பொறுத்தவரை நமக்கு மைலேஜ்லாம் ஒரு 63 கிட்டலாம் நம்ம கிளைம் பண்ணலாம். பட் க்ரூசிங் ஸ்பீடு மட்டும் நீங்கள் ஒரு 80 to 90 மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின் நல்லா ரிலேபிலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 110+ நம்ம க்ரூஸ் பண்ணலாம். இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் 110ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரிங்கில் பிரச்சனை வரும் இன்ஜினில். அதனால் நீங்கள் ஒரு 80 to 90 ஹைவேல க்ரூஸ் பண்ணால் பெட்டராகவே இருக்கும். கிக் ஸ்டார்ட்டரும் வந்துடும், அதே மாதிரி சென்டர் ஸ்டாண்டும் வந்துடும். டிவிஎஸ் ரைடரை பொறுத்தவரை நம்ம பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்டர் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்டர் இருக்குது, அது மாதிரி சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேத்தலிக் கன்வெர்ட்டர் வரும். இந்த கேத்தலிக் கன்வெர்ட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு பிளேட் கொடுத்துருவாங்க. பட் இன்ஜின் கார்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் இல்லை அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா அசசரிஸாக பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இது வந்து 125 cc பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். ஸோ அதுக்கேற்றாலும் இது பார்த்தீங்கன்னா 124.7 cc 2 valve 4 stroke ஏர் கூல்டு எஃப்ஏ இன்ஜின். நம்மளுக்கு 2 valveனால அந்த 0 to 60 0 to 80 பவர்ஃபுல்லாக அட்டன் பண்ணும். 0 to 60 பார்த்தீங்கன்னா 5.9 செகண்டில் அட்டன் பண்ணிடும். ஸோ 4 valveனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைவேல இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். டாப் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நான் இது வரை 118 வரை ஏற்றிருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 124 ஏற்றிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி எவ்வளோ போய் சரியாதில் ஒரு நாள் ஃப்ரீ ஹைவேல ஏற்றி பார்ப்போம். அதனால பவர்னு பொறுத்தளவு 11.4 bhp at 8250 rpmலையும், டார்க்னு பொறுத்தளவு 10.5 Nm 6500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் இதுவும். ஸோ பவர் பொறுத்தளவு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11.55 PS அதே டார்க் பொறுத்தளவு 10.5 Nm கொடுத்துருக்கனால நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்கும். வண்டியோட லென்த்துன்னு பொறுத்தளவு 2009 mm, அதே இந்த ஹீட்டுன்னு பொறுத்தளவு 1051 mm. இந்த வித்துன்னு பொறுத்தளவு 793 mm கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேடியலோட ஹைட்டும் கூட, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட இருக்கனால சேடியல் ஹைட்டும் கூட, அதே மாதிரி இந்த சேடியல் ஹைட்டு நம்மளுக்கு கூட தான் இருக்கும். இந்த சேடியலோட ஹைட்டுன்னு பொறுத்தளவு 794 mm. அதனால உங்கள் பில்லியனா ஒன்ஸ் நீங்கள் உட்கார வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். லேடிஸை அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இந்த சீட்டு. அவங்க ஒன்ஸ் உட்காந்துட்டாங்கன்னா உட்காந்துருவாங்க, பார்த்து வாங்கிக்கிறங்க. என்னோட கிரிப் வெயிட் பொறுத்தளவு 136 kg, கொஞ்சம் வெயிட்டான வண்டி மாதிரி தான் தெரியும். பட் 136 kg நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னோட வீல் பேஸ்ன்னு பொறுத்தளவு 1390 mm கொடுத்துருக்காங்க. என்னோட வாரண்டின்னு பொறுத்தளவு 5 year ஆர் 5 வருஷம் இல்லாட்டா 70,000 கிலோமீட்டர் வரை நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்ரோம் ப்ரைஸ்ன்னு பொறுத்தளவு 1.7 lakhs வருது. அதே என்னோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்ன்னு பொறுத்தளவு 1.27 lakhs கிட்ட வருது. ஸோ இதான் நான் சொன்னேன், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ் வராது, அது மாதிரி சேடி கார்டு வராது. அதுபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டாக அளவு பண்ணி கொடுத்துருப்பாங்க பெரிய பைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பெரிய பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கவாசைலாம் போட்டால் நமக்கு வந்து சேடி கார்டெலாம் வரும், பட் இதில் கிடையாது. ஸோ அதனால உங்கள் வீட்டில் இருக்க உமன்ஸ் உட்கார வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லாட்டி கம்ஃபர்டபுளான சீட்டு தான் நிறைய பொறுத்தளவு. சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சாலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு அதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வியூவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பைக்கோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோன்ஸ் நடத்தினா இந்த ரெண்டு பேர் மக்கா ஃபியூச்சரிஸ்டிக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சொல்கிற மாதிரி 125cc செக்மெண்ட்டில் இது மட்டும்தான் நம்மளுக்கு பவர்ஃபுல்லான மிஷினாகவும் இருக்கும், அட்வான்ஸு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும். அது போக டியூவல் சேனல் ஏபிஎஸ் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 60 வெறும் 5.9 செகண்டில் அட்டன் பண்ணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 0 to 60 and 0 to 80 தான் பவர்ஃபுல்லான மிஷின் 125cc செக்மெண்ட்டில். அதுக்கப்புறம் செகண்டான பாசிட்டிவ் பவர் இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 125cc இதுக்கு மட்டும்தான் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வச்சு ஒரு வேரியன்ட் இருக்குது. இப்போ மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 125cc பார்த்தீங்கன்னா வெறும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 2024 லான்ச் ஆனப்பயே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. 2026 கவர்மெண்ட் லான்ச் படி என்னன்னு பார்த்தா 125cc செக்மெண்ட்ல இருக்க எல்லா பைக்குக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு கொடுக்கணும்னு மேனிட்டியர் ஆகிட்டாங்க. எல்லா பைக் 125cc சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு ஒரு வேரியன்ட் இருந்துருச்சு. இப்போ ரைடர் 125 ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு ஒரு வேரியன்ட் இருக்குது, என்ன 125 சிங்கிள் சேனல் வச்சு ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 2026 அப்டேட்டில் இதுக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ரைடிங் மோட் கொடுத்துட்டாங்க. பவர் மோட் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹைவேல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈகோ மோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா மைலேஜ் நல்லா கொடுக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிட்டலாம் கிளைம் பண்ணலாம். எனக்கு ஒரு வாட்டி 63 கொடுத்துருக்கு ஹைவேல டூரிங் பண்ணுறப்பலாம். ஒரு 55லேருந்து 60 நம்மளுக்கு நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரோடு மோடு ஒன்று இருக்குது. அது நம்ம இந்த சிட்டிக்குள்ள அப்புறம் சின்ன சின்ன ட்ரிப்பு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும், வண்டியோட பவரும் வெளிநேராக இருக்கும்.
5" கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும், டேன் பை டன் நேவிகேஷன், டேட்டு, ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஆவரேஜ் km/h, மைலேஜ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ். அது மட்டும் இந்த ப்ரைஸும் பொறுத்தவரை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1.27 lakhs ஆண்ட்ராய்டு வந்துடும். நான் சொல்கிறேன் ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் சொல்கிறேன். இப்போ டுவல் டிஸ்க் வச்சு டுவல் சேனல் ஏபிஎஸ் வேரியன்ட். இது இப்போ ஆண்ட்ராய்டு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1.27 lakhs முடிஞ்சிடும். அதனால இது பார்த்தீங்கன்னா இன்னும் வேலி ஃபார் மணிக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த வண்டியோடைய மைனஸ் நான் பார்க்குற ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோடனே பில்லியனோட கம்ஃபர்ட்டை பொறுத்து வாங்கிக்கிறீங்க. ஏன்னா சேடில் கார்டும் கிடையாது, லேடிஸ் ஸ்கூட்டர்ஸ் நம்ம தனியாக தான் அசசரிஸ் வாங்கி போடணும் ஷோரூம்ல. அதனால உங்களுடைய பில்லியன் வந்து உங்க லேடிஸ் யாராச்சும் உங்க வீட்டில் இருக்கவங்க வந்து உட்காந்து ட்ரெஸ்ஸே பண்ணி பாருங்க. அவங்க ஓகேனா நீங்க தாராளமாக வாங்கலாம். நான் எங்க வீட்டில் எங்க அம்மா தான் வச்சு வண்டி தினமும் எல்லாத்துக்கும் கூட்டு போயிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ரீம்ல தான். ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒன்று சரி உட்காண்டாங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு தான். அவங்க அந்த கைட்டு கேரி உட்காராங்களான்னு பார்த்து வாங்கிக்கிறீங்க. ரெண்டாவது இந்த இந்தியாவில் மைனஸ் என்ன பார்க்குறீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீச்சர்ஸ்டிக்காக போயிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து கேபிள்ஸ் கிடையாது. ரைட் பை தாட்டல் சென்சாரு, க்ரூஸ் கண்ட்ரோல் நல்ல சென்சார், எல்லாமே நல்ல சென்சார்னால வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் ஓகேனா வாங்கிக்கிறங்க. இல்லாட்டா இதுக்கு இன்னொரு வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இன்னும் சேல்ஸ்ல தான் இருக்கு, அதோட நீங்க வாங்கிக்கலாம். எதுக்கு இது காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கேபிள் கிடையாது, சென்சார்னால. இப்போ நார்மலாக ஒரு வண்டி சர்வீஸ் பண்றதுக்கு இந்த வண்டி சர்வீஸ் பண்றதுக்கும் காஸ்ட் கொஞ்சம் கூட வரும். அதே பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்ட்ஸ் மாத்திரனாலும் உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகும். அதனால உங்களுக்கு இந்த வண்டியை மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்க தாராளமா இந்த வேரியன்ட் வாங்கலாம். அப்படி இல்லாட்டா அதுக்கு முன்னாடி அந்த சிங்கிள் சேனல் வேரியன்ட் இன்னும் சேல்ஸ்ல இருக்கு, பார்த்து வாங்கிக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் ஐகானை ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நெக்ஸ்ட் எந்த பைக் ரிவ்யூன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாரும் பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, லாங்கில் போடுங்க, ரைடிங் ஹிஸ்ட்ரி போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அபிஎஸும் நெக்ஸ்ட் இல்லை.